கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் கடந்த வாரத்தினுடையதான செய்தியினுடையதான கண்டினியூவேஷனை நான் உங்களுக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். சிந்தனைக்கு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 வார்த்தைகளை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் திறந்து நம்ம எடுத்துக்கொள்வோம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 8, 1 Kings chapter 8 verse 10 and 11. வாசிங்க. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பிரைஸ் தி லார்ட். நாம் கடந்த நாட்களிலே கடந்த வாரத்தில் கர்த்தருடைய ஆலயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தை நாம் எந்த விதத்திலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதில் முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். கர்த்தருடைய ஆலயம் கர்த்தரை ஆராதிக்கிறதான ஸ்தலம். அப்படிதானே? கர்த்தருடைய ஆலயம் என்பது ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்தலம். அதனால் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்துட்டோம்னா நம்ம மற்ற உலக பிரகாரமான எந்த காரியங்களையும் பேசக்கூடாது. நம்ம உலக பிரகாரமான எந்த ஒரு காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது கர்த்தரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது நாம் முதலாவது எப்படி ஆராதிக்கணும்னு சொன்னால் போன வாரத்தில் பார்த்தோம். நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படிதான் பார்த்தோம். அப்படிதானே? நம்முடைய ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எடுக்க வேண்டாம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை நாம் ஆராதிக்கணும். ரெண்டாவதாக பார்க்கும்போது நம்ம போன வாரம் பார்த்தோம், குறித்த இடத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவர் நம்மை எந்த இடத்திலே குறித்து வைத்திருக்கிறாரோ, ஆராதிக்கும்படியாய் வைத்திருக்கிறாரோ, அந்த இடத்திலே வந்து குறித்த இடத்திலே வந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், பலவீனங்கள் இருந்தாலும் அந்த தாயாருக்கு 18 வருஷமான பலவீனம் இருந்த பின்பும் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். அந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு அந்த சகோதரியை பார்த்து, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அப்போ பலவீனங்கள் சூழ்நிலைகள் இருந்தால் கூட நாம் அதை பொருட்படுத்தாதபடிக்கு, இன்னும் சொல்ல போனால் உலக பிரகாரமான சில காரியங்கள் நமக்கு இருந்தால் கூட அதை பொருட்படுத்தாதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். The book of Acts chapter 2 verse 42. வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் கர்த்தருடைய ஆலயம் என்பது கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்கிற இடம். அல்லேலூயா. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், போதும் பாருங்க, கர்த்தருடைய ஆலயம் என்பது கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற இடம் என்று பார்க்கிறோம். பேதுரு எழும்பி சத்தியத்தை அறிவித்த வேளையிலே, சிலுவையை குறித்து பிரசங்கித்த வேளையிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு எழும்பி சத்தியத்தை அறிவித்த வேளையிலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த வேளையிலே திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. சத்தியத்தை அறிவிக்கிற இடம் தேவ சமூகம் என்று பார்க்கிறோம். இப்போ பைபிள் ஸ்டடியில் இந்த சம்பவம் தான் படிச்சுட்டு இருக்கோம். பேதுரு அந்த அற்புதமான காரியங்களை செய்வதற்கு, பேதுருவின் வாழ்க்கையில் இந்த நிகழ்வுகள் உண்டாவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி வரும்போது அடிப்படையாய் ஜெபம் என்பது பார்க்க முடியும். அதுதான் இந்த நாட்களில் பைபிள் ஸ்டடியில் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் வந்து நீங்கள் பைபிள் ஸ்டடியில் படிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிள் ஸ்டடியிலையும் நம்ம ஒவ்வொரு தவறாமல் கடந்து வருவோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த இடத்துல பார்க்கும்போது சத்தியத்தை அறிவிக்கிற இடம்தான் சபை. அல்லேலூயா. இந்த நாட்களிலே கட்டுக்கதைகள், பலவிதமான துர் உபதேசங்கள்,
பலவிதமான கள்ள போதனைகள் அநேக இடங்களிலே அநேக சபைகளிலே ஏற்பட ஆரம்பித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரவுமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. கள்ள உபதேசங்களுக்கு, கட்டுக்கதைகளுக்கு, மட்டுமல்லாமல் துர் உபதேசங்களுக்கு, துரான அல்லது இன்னும் இருக்க தவறான தீர்க்க தரிசனங்களுக்கு சபை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் அதிகமாய் வளருவதற்கு சபையிலே நாம் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே பார்க்கும்போது சில இடங்களிலே செய்தி என்று சொல்லி வரும்போது ஒரு ப்ரிப்பரேஷனும் இருக்காது, ஒரு ஜபமும் இருக்காது, ஏதோ வந்து செய்தியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. போன வாரத்தில் நான் ஒரு மேரேஜுக்காக நான் போயிருந்தேன். அந்த மேரேஜுக்காக போயிருந்த ஒரு இடத்துல செய்தி கொடுக்கும்படியாக ஒரு விசேஷித்த ஊழியர் தான் அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்டிருந்தவர் நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். எப்படியாக இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு 1 hour நல்ல ஒரு மெசேஜ் என்ன பண்ணுவார், பெண்ணு மாப்பிள்ளைக்கு நல்லா கொடுத்துருவார், நல்ல மெசேஜ் கொடுப்பார், கேட்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நானும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த ப்ரோக்ராமில் நானும் பங்கெடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் மெசேஜ் ஆரம்பித்தார், ஒரு வசனத்தை எடுத்து கொண்டு போனார். ஆனால் சில சூழ்நிலையில் சில காரியங்களை மாத்திரம் சொன்னார். சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை நம்ம பிளஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராமை அந்த மெசேஜை முடிச்சிட்டார். அது எனக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருந்தது போல தெரிஞ்சிச்சு. இல்லை, அப்படி அல்ல. செய்தி என்று வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை என்று வரும்போது, பிரைஸ் தி லார்ட், வசனம் சொல்வது, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிற அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறவர்கள் கவனமாய் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரும்போது நிச்சயமாய் அது ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். ஒருவேளை துக்கத்தோடு வருவார்கள், ஒருவேளை போராட்டத்தோடு வருவார்கள், சில கடன் பாரத்தோடு வருவார்கள், சில பிரச்சனையோடு வருவார்கள். கர்த்தருடைய சத்தியம் வருகிற ஜனங்களுக்கு, கேட்கிற ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே சுயம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இடைபட வேண்டும். இதுதான் வேதத்தின் வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒருவேளை சபையில் பார்க்கும்போது ஒருவேளை இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தவங்க இருப்பாங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சபையில் ஒரு 4 வாரமாக சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, ஒருவேளை 2 வருஷமா சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, ஒருவேளை 10 வருஷமா சபைக்கு வந்துகிட்டு இருப்பவங்க இருப்பாங்க, ஒருவேளை 20 வருஷமா 30 வருஷமான விசுவாசி சபைக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 45 minutes or 1 hourல கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்த வேண்டுமே என்று சொன்னால், அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் இல்லாமல் அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாக சரியாய் சென்றடைய வேண்டுமே என்று சொன்னால் கர்த்தர் பேசுகிற வார்த்தையா இருக்க வேண்டும் என்றுதான் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அல்லேலூயா. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய், தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும். பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும். பாருங்க, இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா, குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் சொல்றதான ஒரு மிக முக்கியமான காரியம், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ தாய்ப்பால் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷம் தாய்ப்பால் கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில பிள்ளைக்கு என்ன பண்ண, செர்லாக் கொடுப்பாங்க. செர்லாக் நம்பர் 1 நம்பர் 2ன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும்போது குழந்தைக்கு நல்ல கஞ்சி மாதிரி நல்ல பிசைஞ்சு அது கொஞ்சம் குழா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. 1 வயசு ஆகும்போது கொஞ்சம் சாலிடான ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தொடர்ந்து 2 வயசு ஆகும்போது இன்னும் குழந்தைக்கு ஹெவியான ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 3-4 வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரையை எடுத்து கையில் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படின்னே இப்போ குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு சிக்கன் ஃப்ரை என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, இப்போ இந்த குழந்தைக்கு சிக்கன் ஃப்ரை கொடுத்தா அந்த குழந்தைக்கு என்ன டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லி பெற்றோருக்கு நல்லா தெரியும். அப்போ குழந்தை பிறந்த உடனே அதற்குரிய உணவு,
அது வளரும் போது அதற்கேற்ற படிப்படியான உணவு கொடுக்க அந்த குழந்தை அது தன்னுடைய பலத்திலே, சரீர பலத்திலே வளருவதற்கு ஏற்ற பலன் என்ன என்று சொல்லி பெற்றோர் புரிந்து கொண்டு அந்த குழந்தைக்கு ஏற்றதான உணவை கொடுப்பது போல சபை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சமயத்திலும் தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் கடந்து வரும்போதெல்லாம் பரலோகத்தின் தேவன் தேவ ஊழியர் மூலமாய் தேவ ஜனங்களுக்கு, சபைக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்க முடியும், காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்க இப்பவும் பால உண்கிற குழந்தைகளாய் இருக்கிறீங்க. அப்போ வசனத்தை வாசிக்கும் போது நாம் வாசித்து சத்தியத்தை கேட்டு ஆவிக்குரிய பாதையிலே வளர வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய முக்கியமான ஒரு கடமை. ஆவிக்குரிய பாதையிலே நாம் இன்னும் பலப்பட்டு வளர வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய முக்கியமான கடமை. அப்படின்னா சபையிலே சத்தியங்கள் அறிவிக்கப்படும் போது, சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லும் போது, இந்த வார்த்தை எனக்காக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் அந்த வார்த்தையின் வாயிலாய் வளராமல் இருப்போமே என்று சொன்னால், அந்த வார்த்தையின் அடிப்படையிலே வளருவதற்கு நம்மை தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, கீழ்ப்படியணும்னு சொன்னா, கீழ்ப்படியாம இருப்போம்னு சொன்னா நாம் கீழ்ப்படியவர்களா இருக்கணும். பெற்றோரை கனப்படுத்தணும்னு சொன்னா பெற்றோரை கனப்படுத்தாதவளா இருப்போம் என்று சொன்னா பெற்றோரை கனப்படுத்தவளா இருக்கணும். அன்பு செலுத்தணும்னு சொன்னா அன்பு செலுத்தாதவளா இருப்போமே என்றால் அன்பு செலுத்தி நாம் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்காதவளா இருப்போமே என்றால் நான் இன்று முதல் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை ஒழுங்காய் வாசிக்காதவளா இருப்போமே என்றால் இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுத்து நான் ஒழுங்காய் வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை தசமபாகம் கொடுக்காதவளா இருப்போமே என்றால் நாம் இன்று முதல் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி தசமபாகம் கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தியம் நமக்குள்ளே கடந்து வருவது எதற்காக என்றால் நாம் இன்னும் குழந்தைகளாய் இருக்கும்படியாய் அல்ல. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்பட்டு வளர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் இயேசு அழகா சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ கர்த்தருடைய வசனம் என்பது, கர்த்தருடைய வார்த்தை என்பது பிரைஸ் தி லார்ட் எதற்காக என்று சொன்னா, நான் முதல்ல சொன்னது போல உணவு என்பது நம்முடைய சரீர வளர்ச்சிக்கு மிக முக்கியமான இருப்பது போல கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதா இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய பாதை, நம்முடைய உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வளருவதற்கு இந்த வார்த்தைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வரும்போது இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தையை நான் கை கொண்டு வளருவேன் என்று சொல்லி யார் தேவ சமூகத்திலே உண்மையாய் தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்து வளருகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க 10 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, 20 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களால ஜெபம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, 20 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியோடு கூட சொல்வதற்கு அவங்களுக்கு தெரியல அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ளே தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணுமே, நாம் வளர வேண்டும், வளர வேண்டும். பாருங்க, வளர்கிறதான காரியத்துல மிக முக்கியமான ஒரு காரியம் வாசிங்க, தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு. அப்போ இதுல 2 விதமான காரியம் இருக்கு. ஒன்று ஆரோக்கியமான உபதேசம், இன்னொன்று ஆரோக்கியமற்ற உபதேசம். அப்படினே சபையில எப்போதுமே ஆரோக்கியமான உபதேசங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு அவர் கட்டளை இடுகிறவராக இருக்கு, சொல்லி கொடுக்கிறார். சபையில ஆரோக்கியமான உபதேசம்,
கடிந்து கொள்ள வேண்டியதற்கு ஏற்ற விதத்திலே கடிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டியதற்கு ஏற்ற விதத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சமாதானம் சொல்ல வேண்டியதான நேரத்தில் சமாதானம் சொல்லணும். ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல ஆறுதல் சொல்லணும். கடிந்து கொண்டு பேச வேண்டிய நேரத்தில் கடிந்து கொண்டு பேசணும். சபைக்கு எது ஆரோக்கியமா இருக்குமோ அந்த ஆரோக்கியத்திற்கு ஏற்ற விதத்திலே சபை பேசுகிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லி தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போனா கர்த்தருடைய வார்த்தை ஆரோக்கியமான உபதேசமாய் நம்முடைய சபைக்கு வரும்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆரோக்கியமான உபதேசமாய் சபைக்கு வரும்போது அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன உபதேசம் பாருங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளே கீழ்ப்படுகிறவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த பந்தியிலே திருவிருந்திலே பரிசுத்தமாய் பங்கெடுத்து இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒருவேளை இந்த உலகத்திலே ஒரு மரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டாகுது, இல்லை இயேசு வரும்போது நாம் அவரோடு கூட செல்வதற்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ ஒழுங்கினுடையதான ஒரு மூல உபதேசங்களாய் காணப்படுகிறது. பாருங்க, இப்படிப்பட்டதான சத்தியத்திற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த சத்திய வார்த்தைகளை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாய் கேட்டு நடக்கும்படியாய் நாம் ஆயத்தமாய் இருக்கணும். நம்ம ஞானஸ்நானம் எடுத்துருவோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கூட சிலர் பெற்றுருவோம். ஆனா பிரைஸ் தி லார்ட், பரிசுத்தமாய் வாழ்கிற விஷயத்திலே அநேக தோற்று போய் விடுவோம். உலகம் நம்மை கரைப்படுத்தி விடுகிறது. உலகம் சில பாவத்திற்கு நேராய் கொண்டு போய் விடுகிறது. சில பாவமான காரியங்களை பிரைஸ் தி லார்ட் பிசாசானவன் செய்ய தூண்டும் போது அந்த காரியம் ஒரு பெரிய பாவம் இல்லை, ஒரு பெரிய தவறு இல்லைன்னு சொல்லிட்டு நாமளாகவே சிந்தித்து அந்த பாவத்தை செய்து நாம் பரிசுத்த குலைச்சலை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அந்த இடத்துல சரீர மரணத்தை சொல்லல, ஆத்தும மரணத்தை சொல்லுகிறார். சிலருக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல, சிலருக்கு ஏன் பைபிள் வாசிக்க முடியல, ஏன் பரிசுத்தமா வாழ முடியல, சிலருக்கு ஏன் சபைக்கு ஒழுங்கா வர முடியல, 7 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா ஏன் 7:30க்கு 8 மணிக்கு நம்ம வர்றோம், இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை சரியா கேட்பதற்கு நம்மால ஏன் முடியல, இன்னும் கர்த்தருடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிய ஏன் முடியலன்னா நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கு. ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கு. சிலருடைய ஆத்துமா சில பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்களா இருக்கிறோம், ஆனா ஆத்துமா செத்து போன ஆத்துமாவா இருக்கு. சில பாவங்கள், சில தவறுகள், சில ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள், சில பாவத்திலே நோய் கொண்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம்ம வெளியில பார்க்கிறதுக்கு நல்லவங்களா இருக்கிறோம், வெளியில பார்க்கிறவங்களுக்கு பரிசுத்தமா இருக்கிறோம், வெளியில பார்க்கும்போது நம்ம ஒரு ரொம்ப நல்லவங்களா எல்லாம் இருந்துக்கிறோம். ஆனா உள்ளான மனுஷன் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனப்பட்ட நிலைமையிலே செத்து போன நிலைமையிலே காணப்படுவதற்கு வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆத்துமாவை குறித்துள்ள ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். சில பாவங்களுக்குள்ளாய், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்து கொண்டிருக்குமே என்றால் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த சத்தியத்திற்கு நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா உம்மை விட்டு தூரமாக இருக்கு, என் ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா சமாதானம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு, என் ஆத்துமாவுக்குள்ள ஒரு விடுதலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன், என்னை நீர் பலப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு. அப்போ ஒரு ஆத்துமா கர்த்தருக்குள் பலப்பட்டு வளரணும்னு சொன்னா அந்த ஆத்துமா கர்த்தரை நோக்கி காத்திருக்கணும்.
இந்த உலகத்துல எந்த வகையிலும் இல்ல. கர்த்தரை நோக்கி அந்த ஆத்துமா காத்திருக்கும் போது அந்த ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனை நான் இன்னும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு நம்ம செவி சாய்க்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆரோக்கியப்படுத்தி இன்னும் கர்த்தருக்குள்ளே வளரும்படியாக தான் தேவன் நம்மை விரும்புகிறாரே தவிர நாம் ஒரு காலம் நம்முடைய ஆவிக்குள்ளே பலவீனப்பட்டு போகும்படியாய் தேவன் விரும்பல. அப்படிதானே? தேவன் நம்மை ஒரு காலம் ஆவிக்குள்ள பலவீனப்பட்டு போகும்படியா விரும்பல. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவளா இருக்கணும். அப்படிதானே? எப்போ பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதை விட நம்ம என்ன பண்ணணும், நாம் ஜெபித்து ஏதாவது முக்கியமான ஒரு காரியம், ஒரு விசேஷமான காரியம், ஒரு வேதனையான ஒரு விஷயம், நம்ம ஜெபிக்கிறது தப்பு இல்லை. நம்ம ஜெபிக்க சொல்லணும், நம்ம ஜெபிப்போம். சபைக்காக அதிகமாய் பாரத்தோடு ஜெபிப்போம். இதற்காக நம்ம அநேக குழுக்கள், அநேக டீம் நம்ம உருவாக்கி நம்முடைய சபைக்கான ஒரு விசேஷித்த ஜெபங்கள் மவுண்ட் சியோன் பிரேயர் டீம் மூலமாய் போய்கொண்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதே வேளையில நாம் அடுத்த லெவல்ல நாம் சீஷர்கள் ஆகி மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பாதையிலே வளர்கிற ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவளா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய பாதையிலே வளர்கிற ஒரு தேவ பிள்ளை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளா இருக்கணும். ஆவிக்குரிய பாதையில ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை பிசாசின் கட்டளை இருக்கிறவங்களுக்காய் ஜெபம் பண்ணி அவருடைய பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிற வல்லமையுடையவளா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய பாதையில் இருக்கிற தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே காத்திருந்து கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்வளா இருக்க வேண்டும். பாருங்க, என்னென்ன வரங்கள் என்கிற விஷயம் நான் அடிக்கடி சபையிலே கற்றுக் கொடுப்பேன். அதில் அவர் சொல்லும்போது விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை நாம் நாடுகிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களில் பார்த்தோம்னா அநேக தீர்க்க தரிசனம் கேட்கறது தான் ஓடுவோமே தவிர என் மூலமா தீர்க்க தரிசனம் பேசணும்னு சொல்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கு? பாருங்க, சத்தியத்தை அறிந்து கர்த்தருக்குள் வளருகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே படிப்படியாய் 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 வளரும் போது அதன் மூலமாய் கர்த்தர் சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், குழந்தையா இருக்கு, ஒரு 5 வயசு ஆச்சு, 8 வயசு ஆச்சு, 10 வயசு ஆச்சு, 12 வயசு ஆச்சு. 12 வயசு ஆகும்போது குழந்தை எந்த ஸ்கூலுக்கு போகணும்? எத்தனாம் வகுப்பு போகணும்? 7ஆம் வகுப்புக்கு போகணும். அதான் நம்முடைய இந்திய சட்டத்தின்படி போற விஷயம். இப்ப பிள்ளைங்க 18 வயசு ஆகும்போது எங்க போயிருப்பாங்க? படிக்கிற பிள்ளைங்க காலேஜுக்கு போயிருப்பாங்க. அப்படின்னு தொடர்ந்து பிள்ளைங்க இப்படி படிப்படியா வளரும் போது நல்ல படிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க, நல்ல முறையில் போகிற ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ சாட்சியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பிள்ளைய நல்ல ஒழுக்கமா வளர்த்துறேன், என் பிள்ளை நல்ல முறையில் படிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க, போற இடத்துல எல்லாம் சாட்சியா இருக்கிறாங்க, எந்த கெட்ட பெயர் எனக்கு வாங்கி தரல அப்படி சொல்லி வரும்போது அந்த பிள்ளையை குறித்து அந்த பெற்றோர் மிகுந்த சந்தோஷம் அடைவாங்க. அதே போல பிரைஸ் தி லார்ட், ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே நாம் மீட்கப்படும்படியாய் உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்படும்படியாய் கல்வாரி சிலுவையை சிந்தி, கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் படிப்படியாய் 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 கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருப்போமே என்று சொன்னால் கர்த்தர் அதன் மூலமாய் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அதிலே மகிழ்ச்சியா இருப்பார். பாருங்க, கர்த்தர் நம்மை அழைத்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதன் மூலமாய் சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். ஆனா அதே வேளையிலே அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவனுடைய சமூகத்திலே நாம் மறுபடியும் பாவம் செய்து தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்து பாவமான விஷயங்களுக்கு நாம் இன்னும் துணை போய் ஒத்து போகிறவர்களா இருப்போமே என்றால் பிரைஸ் தி லார்ட், பரலோகத்தின் தேவன் துக்கப்படுகிறவராய் இருப்பார். பாருங்க, பிள்ளைங்க ஒரு தப்பு பண்றாங்க, ஒரு கெட்ட காரியங்களை செய்யறாங்க, ஊருக்கு முன்னாடி ஒரு தவறான ஒரு காரியத்தை செஞ்சு போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, அவங்கள போலீஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பெத்தவங்களுடைய இருதயம், பெத்தவங்களுடைய வயிறு, அவங்க சொல்லுவாங்க பெத்த வயிறு 10 எரியும் சொல்லுவாங்க.
பாருங்க, தன்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யும் போது அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் என்று பாருங்க. அதே போல நம்மை அழைத்த ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாய் நாம் பரிசுத்தமாக இருக்கும் போது ஆண்டவர் நம் மூலமாய் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதே வேளையிலே நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம்னு சொன்னா அவர் துக்கப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆகையால் நான் முதலாவது கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவ பிள்ளைகள் இவைகளில் ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியமான உபதேசத்திற்கு, ஆரோக்கியமான உபதேசத்தில் நாம் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் வேற்றுமையான உபதேசங்கள் அதிகமாய் பெருகி இருக்கிற இந்த காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகள் நாம் உபதேசத்திலே கவனமாய் ஜாக்கிரதையாய் வளர வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்க. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வாசிங்க, வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், வேற்றுமையான உபதேசங்களை அவன் போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும். பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் வாசிங்க, அவன் இருமாப்புள்ளவனோ ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சந்தேகங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன பண்ண நீ? அப்போ தாறுமாறான உபதேசங்களை யாராவது கொண்டு வராங்கன்னா, இன்னும் சொல்ல போனா வேத வசனத்திற்கு மாறான உபதேசங்களை யாராவது கொண்டு வர்றாங்கன்னா, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன பண்ணு? நீ விலகு என்றார். விலகு. அப்போ நம்ம எந்த உபதேசம் சரி, எந்த உபதேசம் தவறுன்னு சொல்லி நமக்கு தெரிந்தாதான் நாம் சரியான உபதேசத்திலே நம்ம மூவ் பண்ண முடியும். அப்போ சரியான உபதேசம் தவறான உபதேசம் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால், ஒன்று சபைக்கு வரும்போது சபை சத்திய வார்த்தைகளை சபையிலே போதிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா பைபிள் ஸ்டடியில மிக அழகாக நேரம் எடுத்து கற்றுக் கொடுக்கிறவளா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா வேதத்தை நாம் தெளிவாய் ஒழுங்காய் வாசித்து நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வளரும்படியாய் இந்த வேத வார்த்தைகள் நமக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்குது. சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தம் பேசுவாங்க. ஆனா நான் யாரையும் குறை சொல்றது கிடையாது. ஆனா பரிசுத்தம் பேசுகிறதான ஒரு கூட்டம், தங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தவான்களாகவும் காட்டிக்கிடுற ஒரு கூட்டம். ஆனா அந்த பரிசுத்தம் பேசுகிற அந்த கூட்டத்தினுடையதான அநேக குணாதிசயங்கள், அநேக செயல்கள் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவிலிருந்து புத்த மதத்தில் வந்தது. புத்த மதத்தில் உள்ள சில கொள்கைகளை கிறிஸ்தவ மதத்திற்குள்ளாக கொண்டு வந்து அந்த புத்த மதத்திற்குள் இருக்கிறதான சில காரியங்களை திணித்து அந்த ஃபவுண்டர், அதனுடைய ஃபவுண்டரா இருக்கிற பவுல் சொல்றவர் பாருங்க, புத்த மதத்தினுடைய சில காரியங்களை கிறிஸ்தவ மதத்துக்குள்ளாக திணித்து நாங்க ரொம்ப பரிசுத்தவான்கள் சொல்லி பேசுகிறதான ஒரு கூட்டம் உண்டு. இதை தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் கண்காணிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒன்னு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தங்களை ரொம்ப பரிசுத்தவானாக செயல்படுத்துகிறதான விதத்திலே தாங்கள் தான் பரிசுத்தம் உள்ளவங்க, தாங்க தான் பரலோகத்துக்கு போவோம், தங்களை விட வேற யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க என்பதற்காக அல்ல. அப்படி பேசுறவங்கள்ட்ட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார்.
அப்போ வேற்றுமையான உபதேசங்கள் பிரைஸ் தி லார்ட் பேசுகிறவர்கள் மத்தியிலே நாம் கவனமா இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்றார். வாசிங்க, இன்னும் தொடர்ந்து வாசிங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் போனோம்னா நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்கணும், இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார். உடனே வீட்டில் மாறி மாறி பேசணும், இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார். இதை டிஸ்கஸ் பண்றோம்னு சொன்னா பாருங்க, அந்த பிள்ளைகள் வசனத்தை எந்த அளவுக்கு கற்று வைத்திருக்கிறார்கள், கேட்கிறாங்கிற விஷயம் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். வீட்டில் போன நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு நீங்க படுத்து தூங்குங்க, அல்ல படிங்க, இப்படி சொல்றதை விட இந்த சத்தியத்தை வீட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் உண்டு. இன்னைக்கு பாஸ்டர் சத்திய வார்த்தைகளை குறித்து சொன்னாரு, இப்படிதான் ஒருத்தங்க இருக்கணும்னு சொன்னாரு சொல்லி அவங்க புரிந்து கொண்ட காரியத்தை தேவ பிள்ளைகள் கேட்கணும். பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. சிலவங்களுக்கு யாரை பிடிக்காதுன்னா தான் சர்ச்சு பாஸ்டர் பிடிக்கவே பிடிக்காது, வேற எல்லா ஊழியக்காரங்களும் பண்ணுவோம். அங்கே போய் பிடிக்கும், அந்த பாஸ்டர் பிடிக்கும், இந்த பாஸ்டர் பிடிக்கும், இந்த பாஸ்டர் பிடிக்கும். இந்த சர்ச்சு பாஸ்டர் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இவர் அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பார். உடனே அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பார். அடிக்கடி நம்ம சபையில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா சில நேரத்தில் அது சரியில்லை, இதை பண்ணாதுங்க, இது சரியில்லை, இதை பண்ணாதுங்க, இப்படி தான் இருக்கணும். ஆனால் மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களை குறித்து என்ன இல்லை, ஜனங்களை குறித்து என்ன இல்லை, கரிசனை இல்லை. அவங்களுக்கு என்னன்னா தான் நல்ல பேர் வாங்கிட்டு நல்லா இருந்தா போதும் என்கிற விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி, பிரதர் கர்த்தர் அப்படி பண்ணிடுவார் பிரதர், இப்படி பண்ணிடுவார் பிரதர், உங்களை அப்படி விஷயம் இப்படி விஷயம்னு சொல்லிட்டு உங்களை புகழ்த்தி பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் யாரு புகழ்த்தி பேச மாட்டாங்க, பாஸ்டர் அப்படி புகழ்த்தி என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார். அவர் திட்டுவார். ஏன்னா ஏன் திட்டுறாரு, திட்டுறது நோக்கம் வசனம் சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்படின்னு அப்போ அதாவது தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படி இருக்கு. அப்படின்னு அப்ப யார் தான் சிட்சிப்பா, தகப்பன் தான் சிட்சிப்பாங்க. பிரம்பை யாரு கையாடுவா, தகப்பன் தான் பிரம்பை கையாடுவாங்க, பெற்றோர் தான் கையாடுவாங்க. ஏன்னா நாளைக்கு எங்க பிள்ளைக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஒரு கெட்ட பாதையில போயிடக்கூடாதுன்னு சொல்லி சின்ன காரியத்தை கேட்ட உடனே 4 சாத்தி இல்ல 4 மிதி கொடுத்து இனி இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சா கண்டிப்பா தப்புன்னு சொல்லிட்டு யார் சொல்லி கொடுப்பா, தகப்பன் சொல்லி கொடுப்பாங்க. இதே வேளையில பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல தூரத்தில் உள்ளவங்களோ பார்த்தாங்கன்னா மனசுல அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லப்பா, இதுல ஒரு தவறு கிடையாது, இதை செய்யறது ஒரு பெரிய காரியமா, யாரும் செய்யாதான்னு செஞ்சிருக்கிற, இது ஒரு பெரிய காரியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். ஓ நான் செஞ்ச தப்பு இல்லை, நான் செஞ்சது தவறு இல்லை, பிரச்சனை இல்லை, இவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்றாரு, எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்களே. இவங்க பாருங்க நொய்ன்னு எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு இவர் சொல்லுது பாருங்க, இது ஒரு பெரிய தப்பே இல்லை, இவங்க செய்யறது ஒரு பெரிய காரியம் இல்லைன்னு சொல்லி இவங்க எனக்கு நல்ல காரியம் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதனால சொல்றாரு, சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு சொன்னா அவர்கள் உங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்களை தவறான பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க.
அப்படி என்றால் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சத்திய வசனம் எனக்கு குறித்த இடத்திலே குறித்த சபையிலே தேவன் எனக்கு கொடுக்கிறார், இந்த வார்த்தையின்படி நான் உறுதியா இருப்பேன் என்று சொல்லி சபையிலே உறுதியாய் வேத வசனத்திற்கு யார் கட்டுப்பட்டு உண்மையா இருக்கிறோமோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படி சொன்னா தொடர்ந்து வாசிங்க. 2 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், the book of 2 John, 2 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் வாசிங்க. the book of 2 John chapter 1 verse 10 வாசிங்க. ஒருவன் உங்களிடத்திலே வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், இந்த உபதேசத்தை எல்லாரும் அந்த பைபிள் எடுத்துக்கோங்க, வசனம் எடுத்துக்கோங்க. 2 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் உங்களிடத்திலே வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும். என்ன பண்ணக்கூடாது? உங்கள் வீட்டில் என்ன பண்ணாது? நீங்க ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். சிலவங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆண்டவர் இந்த நாள்ல காலையில என்னை எழுப்பி விட்டார், எழுப்பின உடனே உங்களை ஞாபகப்படுத்தி உங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணும்படியாக ஆண்டவர் என்ன அனுப்பி விட்டுருக்கான்னு சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்றதுக்குன்னு உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்குன்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஊழியரை வச்சிருக்கிறாரு, ஒரு சபை என்ன பண்ணிருக்காரு, ஏற்படுத்தி வச்சிருக்காரு. சபை நம்ம அதில் சொன்ன போல மவுண்ட் சியோன்கிற பிரேயர் குரூப்ல ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தனித்தனியான ஜெபம் நம்முடைய சபையில போயிட்டு இருக்கு. பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க இந்த வார்த்தை. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவன் உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலோ அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். அப்போ ஒருவேளை இப்படி யாராவது வந்தாங்கன்னா சந்தோஷமா அவங்களுக்கு கையெடுத்து ஒரு கும்பிட்டு, சந்தோஷம் பிரதர், எங்களுக்கு ஜெபம் பண்றதுக்குன்னு எங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு, எங்களுக்கு பாஸ்டர் இருக்கிறாரு, நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க, நீங்க தயவு செய்து போயிட்டு வாங்கன்னு சொன்னா நம்ம தப்பிச்சிருவோம். இல்லாம சிலவங்க இல்ல பிரதர் கொஞ்ச நேரம் சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு போலான்னு இருக்கிறோம், கொஞ்சம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா வந்து ஏமாற்றுகிற அநேக காரியங்களை செய்வதற்கு இந்த நாட்களிலே அநேக ஏமாற்று பேர் வழிகள், இன்னும் சொல்லமான வேற்று உபதேசங்களை கொண்டு வருகிறவர்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள் என்பதை தேவ சபை ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேற்றுமையான உபதேசங்களை சொல்றவங்க, இந்த துரு உபதேசம் சொல்றவங்க ஆண்டவரை அறியாத வீட்டுக்கு போக மாட்டாங்க. எங்க போவாங்கன்னா, எந்த வீட்டில் முன்னாடி இயேசுவின் ரத்தம் ஜெயன் ஒட்டி இருக்கோ, எந்த வீட்டில் இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் அப்படின்னு இருக்கோ, எந்த வீட்டில் கிராஸ் இருக்குமோ, இல்லைன்னா எந்த வீட்டில் ஒரு வசன போர்டு முன்ன தொங்குதோ, இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை அறிந்த ஜனங்களை வழி தப்ப பண்ணும்படியாய் பிசாசு கொண்டு வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய தந்திரமான செயல்கள் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. எடுத்துக்காட்டு, முன்னாடி நான் இந்த பகுதி நான் சபைக்கு நான் சொல்லும் போது சொல்லி இருக்கிறேன், என்னால் எனக்கு ஞாபகத்துக்கு வரதுனால சொல்றேன். என்னுடைய தம்பி ஃபேமிலி பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, நல்ல சம்பாதிக்கிறாங்க, நல்ல லெவலில் இருக்காங்க. 2 பிள்ளைங்க இருக்காங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த 2 குழந்தைகளும் காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. தம்பியுடையதான ஒய்ஃபோட அம்மா அவங்க வீட்டில் இருப்பாங்க. பிள்ளைங்க வந்தாங்கன்னா கவனிக்கிறதுக்கும், குழந்தை என்னன்னா வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. நல்ல முறையில் அவங்க வீட்டில் சமாதானமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு காலையில் ஒரு 10-11 மணி அளவில் ஒரு ஃபேமிலி, ஒரு கணவன் மனைவி 2 பேர் என்ன பண்ணாங்க, இவங்க வீட்டில் முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, வசன ஸ்டிக்கர் இருக்கு.
இதை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, இவங்க வீட்டை தட்டினாங்க. தட்டிட்டு உங்களுக்கு கொஞ்சம் சத்தியம் சொல்லிட்டு போகலாம், உங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏவப்பட்டோம், அதனால் வந்தோன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னதுன்னா, வீட்டில் பேசுறதுக்கு வேற யாரும் என்ன இல்லை, பேச்சு துணை இல்லை. இவங்க சின்ன நேரத்துக்கு கொஞ்ச நேரம் சத்தியம் டிவி ஏதாவது டிவியை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண வசனம் பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. இப்படி தான் அவங்களுடைய விஷயம் இருந்துச்சு. பகலில் தங்களோட பேசுறதுக்கு இவங்க யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ், அதனால யாரும் பக்கத்தில் பார்த்து அதிகமாக பேசிக்கிட மாட்டாங்க. இவங்க வீட்டில் தனியாக இருந்த சூழ்நிலையில் இப்படி பேச வந்த உடனே என்ன பண்ணாங்க, பரவாயில்ல சத்தியம் தானே பேச வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டாங்க. வீட்டில் ஏற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க பேச ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு நாள் பேசி முடியும் போது, இன்னைக்கு இந்த போர்ஷன் முடியல, நான் நாளைக்கு வர்றேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாளும் இதே போல வர ஆரம்பிச்சாங்க. தினமும் பாருங்க வர ஆரம்பிச்சாங்க. வர ஆரம்பிச்சு சில நாட்கள் போகும்போது இவங்க சொன்னாங்க, உங்களுடையதான மருமகனும் மகளும் எப்போ இருப்பாங்க, அவங்கள்ட்ட நாங்கள் வந்து பேசுகிறோம் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்ல, யார் இந்த பெங்களூரில் வந்து எங்களை கண்டுக்கல, ஆனால் இவங்களாவது வந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நாங்கள் காலைல சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, ஒரு 4 மணிக்கு நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அவங்க 4 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னென்ன வேற்றுமையான உபதேசம் உண்டோ அந்த வேற்றுமையான உபதேசத்தை மாற்றி என்ன பண்றாங்க சொல்றாங்க. இப்ப தம்பிக்கும் தம்பியோட ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, ஆனா சரி ஓகே இவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இது துருபதேசம், இது தவறான உபதேசம் என்கிறான காரியம் அவங்களுக்கு புரியல. இன்னும் சொல்ல போனா, அதாவது ஜெகோவா விட்னஸ், மோர்மோனிசம், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கதான குரூப்பில் உள்ளதான இவங்க தான் வந்து பேசுறாங்க. பேசும்போது இப்படியாக என்ன பண்ணாங்க, வாரம் இவங்க வர ஆரம்பிச்சாங்க. இப்போ மற்ற நாட்கள் வராங்க, ஞாயிற்றுக்கிழமையும் வர ஆரம்பிச்சாங்க. இப்படி வர ஆரம்பிச்சுட்டு நாட்கள் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்கன்னா பெங்களூருக்கு தம்பியையும் ஃபேமிலியையும் பார்க்கும்படியா போனாங்க. பார்க்கும்படியா போகும்போது நான் அவங்க கிட்ட, அவங்க அம்மா அப்பா போகும்போது எங்க அம்மா அப்பா இருக்கும்போதும் இந்த குடும்பம் வந்து சத்தியத்தை சொல்லும்படியா வந்திருக்காங்க. இப்போ எங்க அம்மா என்னன்னா, அதாவது ஆரம்ப நாட்கள் இருந்தே சத்திய வார்த்தைகளை நல்லா கேட்டு வளர்ந்ததான ஒரு நல்ல விசுவாசி. இவங்க வந்து பேசும்போது எங்க அம்மாவுக்கு ஆவியில புரிஞ்சிச்சு, இவங்க ஏதோ தவறான உபதேசத்தை போதிக்கிறவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு இவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி வாரம் வீட்டில் வந்து பேசுறவங்களா இருக்கிறாங்க, இவங்களும் என்ன பண்றாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆல்மோஸ்ட் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து அந்த உபதேசங்களுக்குள்ள சாய்ந்து போகிற நிலைமைக்குள்ள இவங்க ஃபீல் பண்றாங்க. பட் எனக்கு ஏதோ தவறா தெரியுது அப்படி சொன்ன உடனே நான் என் தம்பி கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணி கேட்கும்போது தம்பி சொன்னா, ஆமா இப்படி வர்றாங்க பேசுறாங்க சொல்லும்போது, இப்போ என் தம்பியையும் தம்பி ஒய்ஃபையும் தம்பியோட ஒய்ஃபோட அம்மாவையும் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த வேற்றுமையான உபதேசத்துக்கு ஆட்டோமேட்டிக்கலாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ என் தம்பி சொல்றாரு, இவங்க சொல்றதை பார்த்தாலும் சில விஷயங்கள் சரியா தான் தெரியுது, ஒருவேளை நம்ம கற்றுக் கொடுத்தவங்க தப்பா கற்றுக் கொடுத்துட்டாங்களோ, பாருங்க நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க தப்பா கற்றுக் கொடுத்துட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு இவனுடைய மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இல்லை நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க தப்பா கற்றுக் கொடுக்கல, உண்மையை தான் கற்றுக் கொடுத்தாங்க, வசனத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இவங்க செப்பரேட்டா பைபிள் இல்லாம வேற ஒரு புக்கை வச்சு பேசுறாங்கன்னா அதுதான் தவறான உபதேசம், இவைகளுக்கு நீ ஜாக்கிரதையா இருக்கணும், இவங்களை வீட்டுக்குள்ள ஏத்தக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு. அப்ப அந்த வசனம் எங்க இருக்குன்னு கேட்டான். நான் உடனே இதை சொன்ன பிறகு எப்படி ஒருத்தங்க வீட்டுக்கு வரவங்கள வர வேண்டாம்னு சொல்லுது. நான் சொன்னேன், நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கும்படியாக ஒருவர் இப்படி வராங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு பைபிளே சொல்லுது. அவர்களை நீ வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலோ அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இரு என்ற வார்த்தை நமக்கு இருக்கு. வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்கெடுக்கிறவனா இருக்கிறான்னு சொல்லிருக்கு. சோ நீ அவங்கள வாழ்த்துதல் சொல்லி உள்ள ஏத்திக்கிட்டேன்னு சொன்னா அவங்க செய்கிற தவறுக்கு நீயும் பங்கெடுக்கிறவனா இருப்ப, அதனால அக்செப்ட் பண்ணவே கூடாதுன்னு சொன்னேன். உடனே நான் திரும்ப அவன்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன்.
இல்லைன்னா நான் கிளம்பி வரேன், நான் வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுறேன் இன்னும் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே கடைசியாக கேட்டான், என்ன பண்ணணும்? இனி அவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படி தானே? ஆமாம், வீட்டுக்கு வரக்கூடாது. சரி, இனி வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டான். இனி வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அம்மாவுக்கு முன்னாடியே அவன் ஃபோன் பண்ணி, தயவு செய்து என்ன பண்ண வேண்டாம், இனி எங்கள் வீட்டில் வந்து இது பண்ண வேண்டாம், நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், இந்த வேத வார்த்தையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் என்ன பண்ணலை, அக்செப்ட் பண்ணலைன்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருக்குள் கிருபையாய் அவர்களை கர்த்தர் வளர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக சொல்றேன்னா, இந்த வேற்றுமையான உபதேசங்களை சில நேரத்தில் சத்துருவானவன் கொண்டு வந்து சபையிலே நுழைய பார்ப்பான். எந்த வழியிலாகிலும் கொண்டு வந்து நுழைய பார்க்கும் போது தேவ பிள்ளைகள் இவைகளில் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்காக நான் சபையில சொல்றேன், தேவன் நமக்கு ஒரு குறித்த இடத்தை வைத்து குறித்த இடத்திலே கொண்டு வந்து குறித்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கும்படியாய் சபை நமக்கு உபயோகமாய் இருக்கும் போது ஒரு காலம் தேவ பிள்ளைகள் பிரைஸ் தி லார்ட் இந்த குறித்த காரியத்தை விட்டு, குறித்த சபையை விட்டு, குறித்த சத்தியத்தை விட்டு வழி தப்பி போகும்படியான வேற்றுமையான உபதேசங்கள் வரும்போது அவைகளில் தேவ பிள்ளைகள் மிக தெளிவாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரைஸ் தி லார்ட் சுயமான போதகர்கள், சுயமான ஊழியர்கள் இப்படி அநேகர் எழும்பி நம்முடைய சுய இச்சைக்கு ஏற்ற பிரகாரமாய், நம்ம விரும்புகிற பிரகாரமாய் தலையில கையை வச்சுட்டு நம்ம விரும்புகிற பிரகாரமா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, நம்ம விரும்புகிற பிரகாரமாய் தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றாங்க. பாருங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கும்படியாய் ஓடுகிற கூட்டம் அநேகம் இருக்கிறாங்க. வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்க, காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டியவங்க, காலத்தை பார்த்தால் தீர்க்கதரிசிகளாய் இருக்க வேண்டியவங்க, காலத்தை பார்த்தால் பிரைஸ் தி லார்ட் வசனங்களை வியாக்கியானம் பண்ண வேண்டியவங்க, காலத்தை பார்த்தால் மேய்ப்பர்களாய் இருக்க வேண்டியவங்க, காலத்தை பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டிய போதகர்களாய் இருக்க வேண்டியவங்க. இன்னும் பால குடிக்கிற குழந்தையா இருக்கிறோம்னா சத்தியத்திலே நாம் வளராமல் இருக்கிறோம். ஆகையால் தான் நம்ம எங்கேயாவது போய் எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி கேட்கிறவங்களா இருக்கிறோம். இந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு ஜோசியத்தை போல மாறிவிட்டது. தேவ சபை, தேவ பிள்ளைகள் இவைகளில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அழகா சொன்னார், கடைசி நாட்களில் என்ன நடக்கும் கேட்கும்போது வாசிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, சீஷர்கள் அவரிடத்திலே தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும், உம்முடைய வருகைக்கும், உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, வாசிங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு, என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க உபதேசத்துல சத்தியத்துல உறுதியா இருக்கணும். 11ஆம் வசனம் வாசிமா, 11ஆம் வசனம் வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, அநேக எந்த தீர்க்கதரிசி? வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். போன வாரத்தில் நேற்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை நான் சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபை கடந்த ஒரு ஞான்ராஜ் அவருடையதான தங்கச்சியினுடையதான குழந்தையினுடையதான ஃபர்ஸ்ட் பர்த்டே. நீங்கள் கண்டிப்பாக வரணும் பாசம் சொன்னதுனால தான் அவங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன், போயிட்டு நான் வந்தேன். வரும்போது அங்கே சாட்சி சொல்லும்போது ஒரு சாட்சி அந்த ஞானராஜபதியோடையதான தங்கச்சி சொன்னாங்க. ஏசிய சர்ச் பெரிய ஒரு சர்ச்சினுடையதான மெம்பர்ஸாக இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம சபையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், இங்கே ஞானராஜபதியோட வீட்டில் விசிட்டிங் வரும்போது, அவங்களுடைய வீட்டில் உறவு முறைக்கு வரும்போது நம்ம சபைக்கு வந்திருக்காங்க. வரும்போது நம்ம சபையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது நான் ஒரு வார்த்தையை ஜெபம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு யோவான் ஸ்நானகனை தருவார் அப்படி சொல்லியிருக்கிறேன். இப்படி அவனுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் மறந்துட்டேன். ஆனால்
பாருங்க 12 வருஷமா குழந்தை இல்லை அவங்களுக்கு. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 12 இயர்ஸா குழந்தை இல்லை. 12வது வருஷத்துல விசுவாசத்தோடு நார்மலா கன்சீவ் ஆயிட்டாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகல, கர்த்தருடைய கிருபையினால் நார்மலா என்ன பண்ணுனா கன்சீவ் ஆயிட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, இவங்க சொல்லும்போது அந்த இடத்துல நான் ஒரு யோவான் ஸ்நானனை தருவேன்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தையை இவங்க ஞானதிபதிகிட்ட போய் சொல்லிருக்காங்க. இப்படி பாஸ்டர் சொன்னாரு, அது எப்படிப்பா அப்படி சொல்லியிருக்காங்களாம். உடனே அவர் சொன்னாரா, இங்கே பாஸ்டர் சும்மா எல்லாம் சொல்ல மாட்டார், அவர் ஏவப்பட்டாதான் என்ன பண்ணுவார் சொல்லுவார், அதனால நீ விசுவாசிச்சுக்கோ, கர்த்தர் கிரியை செய்வான்னு சொல்லி ஞானதிபதி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னார், நான் விசுவாசித்தோம், கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம், அதனால அந்த பிள்ளைக்கு யோவான் என்கிற பெயருடைய கிரீக் நேமை என்ன பண்ணுறாங்க வச்சு தொடர்ந்து இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணாங்க, போன வாரத்தில் அந்த ஜெபம் நடந்தது. நான் எதுக்காக இந்த உங்கள் மத்தியில் சொல்றேன்னு சொன்னா, கர்த்தர் சபைக்கு விசுவாச மக்களுக்கு தேவையான வாக்குத்தத்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சபையிலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபையிலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை செய்தியின் மூலமாய் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும், ஆராதனையின் மூலமாய் தீர்க்க தரிசன வார்த்தை வரும், இல்ல ஜெபத்தின் மூலமாய் தீர்க்க தரிசன வார்த்தை வரும். அந்த வார்த்தைகள் நமக்கு என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டோமே என்று சொன்னால், விசுவாசித்தோமே என்றால் கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனா நம்ம அநேகர் என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரா, இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரா, இந்த வார்த்தை எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி நம்ம சில விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரா, இந்த வார்த்தை கிடைக்காதா, இந்த வார்த்தை நடக்காதான்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா தேவன் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதையே தேவன் செய்வாரே தவிர நம்முடைய சுய சிந்தனையை கர்த்தர் சொல்வதில்லை. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியா இருக்கட்டும், எலியா தீர்க்கதரிசியா இருக்கட்டும், எரேமியா தீர்க்கதரிசியா இருக்கட்டும், இல்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசியா இருக்கட்டும், கர்த்தர் எப்போது பேசல. பேசும்போது பாருங்க, எப்போதும் நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ அப்படி இருப்ப, நீ உயர்த்தப்படுவ, அப்படி ஒன்னும் சொல்லவே இல்லை. கடிந்து கொள்ளும் போது கடிந்து கொள்கிறார்கள், ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லும் போது ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறார்கள். ஆனால் நாம் செல்கிற சில தீர்க்கதரிசிகள், நாம் செல்கிற சில விரும்புகிற தீர்க்கதரிசிகள் அவள் கடிந்து கொள்வதில்லை. அவள் நமக்கு கடிந்து கொள்கிற வார்த்தையை சொல்வது இல்லை, நம்ம ஆசீர்வாதமான வார்த்தையே சொல்லி சொல்லி அனுப்புறாங்கன்னா ஒன்ன புரிஞ்சுக்கணும், இது நல்ல தீர்க்க தரிசனம் இல்ல, அது கள்ள தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதனால சொல்றாரு இந்த இடத்துல சொல்றாரு 11ஆம் வசனம், மறுபடியும் வசனமா 11ஆம் வசனம், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால், அக்கிரமம் பாருங்க, கள்ள தீர்க்கதரிசி எழும்பி அநேகரை வஞ்சிப்பதினாலே அக்கிரமம் மிகுதியாகிறது, அக்கிரமம் பெருகுது. அக்கிரமம் மிகுதியாதனால் வாசிங்க, அநேகருடைய அன்பு தணிந்து போகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். வாசிங்க, வாசிங்க, அடுத்து வாசிங்க, எசேக்கியேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கதான விஷயத்தில் பார்க்கும்போது எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும், கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும், கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி வாசிங்க, அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள், காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். வாசிங்க, நான் உரைக்காதிருந்தோம், நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனத்தை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால், இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க, அபத்தமானதை தரிசித்து
பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். யார் சொல்றா? அபத்தமானதை பேசி பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதான தீர்க்க தரிசிகளுக்கு என் கை எப்படி இருக்கும்? அப்ப விரோதமான இடத்துல, ஆண்டவருடைய கையே விரோதமான இடத்துல நம்ம போய் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை கேட்கிறோம்னு சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது சாபமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவ பிள்ளைகள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா வசனம் சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு? பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு, தேவ சபையில் இருக்கு, கர்த்தருடைய ஊழியருடைய வாயில இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால சுருக்கமா சொல்லி முடிக்கிற அந்த பகுதியை, எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். என்ன பெருமை செய்யறாங்க? இப்ப நமக்கு வீட்டில் வருமானம் ஒரு நாள் 1000 ரூபாய், ஒரு 6 நாள்ல 6000 ரூபாய், ஒரு மாசத்துல வருமானம் 30,000 ரூபாய், வாடகை, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு, மாதிரி தேவையான காரியங்கள், இதெல்லாம் நமக்கு கரெக்டா நமக்கு கொண்டு போறதுக்கு அழகா மூவ் ஆகுது. இந்த சூழ்நிலையில வந்துட்டு நீங்க அமெரிக்கா போக போறீங்க பிரதர் அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ வசனம் சொல்லுது, வாசி, மறுபடியும் வாசிங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கணும்னா அவர் கொடுப்பார். ஆனா சிலர் வீண் பெருமையான காரியங்களை சொல்லி, வீண் பெருமையான வார்த்தைகளை சொல்லி உங்களை உங்களை பெருமைப்படுத்த வைக்கிறாங்கன்னு சொன்னா தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்டவைகளுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் வாசிமா, வீண் பெருமை பண்ண சொல்றாங்க. கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனம். இப்போ நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். இப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சிலவங்க கேட்பாங்க, பாஸ்டர் ஆண்டவர் எனக்காக என்ன சொன்னார்? ஆண்டவர் எனக்காக என்ன சொன்னார்னு கேட்ட உடனே ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டார். இப்போ எதுவும் சொல்லலைன்னு சொன்னா இந்த பாஸ்டருக்கு கிருபை இல்லை. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? இவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அடுத்து என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ண கூட மாட்டாங்க. ஒன்னு சொல்லலைன்னு சொன்னா எனக்கு கேவலம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, ஒரு மிக அடர்த்தியான ஒரு மரத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒண்ணுமே இருக்காது, ஒரு சுக்கு இருக்காது, அதுல அநேக பழங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா அநேக குருவிகள் வந்து அதிலே கூடடைகிறது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப யூகிக்கிறாரு. அடுத்து கண்ணை மூடி யோசிப்பாரு, என்னடா சொல்றது, அதுல ஒரு பழம் மாத்திரம் அழுவி நிற்கிறது. இப்படி எல்லாம் டயலாக் விட்டுட்டு, அதனாலே நீ கர்த்தருக்குள் இன்னும் அதிகமாய் வளர்ந்தால் பயங்கரமாய் உன்னை நடத்துவார் அப்படி சொல்லிட்டு தான் யூகித்த தரிசனத்தை சொல்லும் போது நம்ம ஆள் அந்நிய பாசையில கையை தட்டி ஓ அல்லேலூயான்னுப்பாங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம இன்னும் பாலை குடிக்கிற குழந்தையா இல்ல, இன்னும் எங்கேயாவது போய் தீர்க்க தரிசனத்தை கேட்கணும் என்கிற எண்ணத்துல இல்ல. நான் கர்த்தருடைய வார்த்தையை நானே கற்றுக்கொண்டு
நானே இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வளர்ந்து நான் அநேகருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஒரு விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்குள்ளே கட்டப்பட்டு வளருகிறார்களோ அவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு வாசிங்க. பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். பாருங்க, நம்முடைய இந்தியாவில் உள்ளதான ஒரு மிகப்பெரிய சட்டம் என்னன்னா, குழந்தை கருவில் இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தை எந்த குழந்தை என்று மருத்துவர்கள் கண்டறியும் போது ஒரு காலும் குழந்தை ஆணா பெண்ணா என்று சொல்லக்கூடாது என்பது இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய சட்டம். சொன்னா கண்டிப்பாகவே அவங்க அதாவது அஃபென்ஸ், அதாவது குற்றவாளி ஆவாங்க. அது சொல்லப்பட்டிருக்கும். அந்த நீங்க ஸ்கேன் பண்ண போற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா எழுதி போடப்பட்டிருக்கும். ஒரு இப்போ பொதுவாக என்னன்னா, குழந்தை உருவான உடனே நிறைய பேருக்கு என்னமா இருக்கும், இது ஆணா இல்லை பெண்ணா பார்க்கணும்னு சொல்லி தோணும் இல்லை. நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். நிறைய கணவன் சொல்லுவார் இது பெண்ணாக இருக்குன்னு சொல்லுவார், மனைவி சொல்லுவாங்க இல்லை ஆணான்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்குமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரன் வரும்போது, பாஸ்டர் என் வயிற்றில் வளர குழந்தை ஆணா பெண்ணா ஒன்று சொல்லுங்க பாஸ்டர், சிலவங்க கேட்பாங்க இல்லை. இதே மாதிரி ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கார். ஊழியக்காரர் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கேட்டிருக்காங்க, பாஸ்டர் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை ஆணா பெண்ணான்னு சொன்னோன்னே பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைகளை ஆட்டி, ஓ ஸ்தோத்திரம், 2-3 அந்நிய பாஷையெல்லாம் பேசிட்டு கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். உடனே இவங்க சந்தோஷம். இவங்க என்ன அந்த கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி விசுவாசிச்சுட்டு ஒரே ஜெபம், ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி பேர் ஆண் குழந்தையில பயங்கரமாக பேர் எடுக்கிறாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா எங்கே எல்லாமோ கண்டுபிடிக்காத இடங்களை எல்லாம் போய் கண்டுபிடிச்சு தோண்டி தொலாவி அழகான ஒரு ஆண் குழந்தை ஒரு 4-5 ரெடி பண்ணி ஃபைனலாக ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. குழந்தை பிறந்த நேரத்தில் பெண் குழந்தையே பிறந்து போச்சு. இவர் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை ஆண் குழந்தையான்னு கேட்கல, வந்துட்டார். எங்க பிள்ளைய ஜோம் பண்ணுகிறாரு, வந்துட்டார். அதான் நான் சொன்னேன் இல்லை, பொதுவாக சுய இச்சைக்கு ஏற்ற போதகர் அப்படி சொல்லுங்க. இவர் வந்துட்டார். வந்த உடனே குழந்தை பெண் குழந்தை உடனே அந்த அம்மாவுக்கு மும்முன்னு இருக்கு. என்னது நீர் சொன்னது என்னது ஆணு, இப்போ என்ன பண்ணுது பெண் குழந்தை பிறந்திருக்கு. இவருக்கு தேவை அந்த விஷயம். ஆனால் லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா, பாஸ்டர் நீங்கள் ஆணில் சொன்னீங்க பெண் குழந்தை வந்துச்சு. உடனே ஒரு மறுபடியும் சோத்திரம். அந்த நேரத்தில் குழந்தை கொஞ்சம் சரிஞ்சிருந்ததுனால சரியா யூகிக்க முடியல. உண்மையாகவே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு சோதரண்டாராம். அப்ப சரியா யூகிக்க முடியல இவருக்கு. இப்படி எல்லாம் கள்ள சகுனத்தையும் கள்ள வார்த்தைகளையும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மறுபடியும் வாசிங்க, அதுல பிரைஸ் தி லார்ட், அதுல 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷம்னா, பிரதர் உனக்கு 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும்பா. ஆண்டவர் என்ன பண்றாரு, 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா 4 வருஷமானாலும் என்ன பண்ணல, 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும் சொன்னது 4 மாசம் என்ன பண்ணல, சார் 4 வருஷமானாலும் என்ன பண்ணல. நான் எதுக்கு சொல்றேன், இது கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள வார்த்தை, கள்ள விசேஷம். ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னா அந்த வார்த்தையை விட்டு கர்த்தர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரா ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தைக்கு
உறுதியா உண்மையா கர்த்தர் செயல்படுவார். ஏனென்றால் அவர் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. சோ நம்ம ஒரு காலம் உலக பிரகாரமாய் அல்ல, கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்தால் அவர் அழகா சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். பாருங்க, தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம், ஆதலால் நான் அனுப்பாதிருந்தோம் என் நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவாங்க. அடுத்த வசனம், அவர்களிடத்தில் அவரிடத்திலே கள்ள தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்கள் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்கள் மனைவி அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சபை என்பது சத்தியத்தை அறிவிக்கிற இடம். கேட்கிற சத்தியத்தில் நாம் உறுதியா இருக்க வேண்டும். நாம் இன்னும் குழந்தைகளாய் அல்ல, நாம் பிரைஸ் தி லார்ட், நாம் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வளருகிற ஒரு தேவ பாத்திரங்களாக சத்தியத்தை கொண்டு செல்கிறவர்களாய் நாம் வளர வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லார் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். சபை சத்தியத்தை அறிவிக்கிற இடம். போன வாரத்தில் பார்த்தோம், சபை கர்த்தரை ஆராதிக்கிற இடம். இந்த வாரத்தில் பார்க்கிறோம், சபை கர்த்தரை சத்தியத்தை அறிவிக்கிற இடம். சத்தியத்தை அறியவும் பிரைஸ் தி லார்ட் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சபை சத்தியத்தை அறிவிக்கிற இடம். இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும்போது அதை எங்களுடைய வாழ்க்கையில் பயனுள்ள சத்தியங்களாய் கேட்க எங்களுக்கு நீங்க உதவி செய்ய ஆண்டவரே. ஏனோ தானோ என்று அல்ல, நாங்கள் சத்தியத்திலே வளர்ந்து கர்த்தருக்காய் பயன்படுகிற பாத்திரங்களாய் வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. கடைசி ஜெபத்தை பிரைஸ் தி லார்ட் சர் ஜான் பிரான்சிஸ் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் தொடர்ந்து பலத்த காரியங்களை செய்வாராக. நாம் கேட்ட வார்த்தையின்படி நம்மை தேவனுக்கு முன்பாய் முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மா கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த அற்புதமான ஆண்டவரே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனையிலும் ராஜா ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்காக மக்கள் நன்றி கத்தாவே. பாடல் பகுதியில் ராஜா ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டதுக்காக மக்கள் நன்றி கத்தாவே. ஆராதனை வேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக மக்கள் நன்றி கத்தாவே. ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்காக ராஜா கோடான கோடி நன்றி கத்தாவே. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரை கேட்ட ஆண்டவருடைய உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிறதான அறிவை ஆண்டவரை பெற தகப்பனே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்குறோம் கத்தாவே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கள்ள தீர்க்க தரிசனத்திற்கு ஆண்டவரே எங்களை செவிகளை சாய்க்காமல் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே உண்மையான அறிவை அடைய ராஜா ஆண்டவரே எங்களை ராஜா முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்குறோம் கத்தாவே. மீதியாக இருக்கிறதான ஆண்டவரே ராஜா காரியங்களை கத்தாவே நீர் பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.